அருமையானவர்களே, நேர்மை இஸ்லாம் போற்றி புகழும் ஓர் உயரிய குணம். நேர்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களிடம் எதிர்பார்க்கும் அற்புத பண்புகளில் ஒன்று. நேர்மை அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுத்தரும் பெரும் பொக்கிஷம். அல்லாஹு தஆலா சொன்னான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸித்தீன், நேர்மையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக குர்ஆனினுடைய 2வது அத்தியாயம் 195வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். தனக்கு ஒரு அளவுகோல், பிறருக்கு ஒரு அளவுகோல் என்று இல்லாமல், தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு அளவுகோல், வேண்டாதவர்களுக்கு ஒரு அளவுகோல் என்று இல்லாமல், யாராக இருந்தாலும் சரி, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, தான் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, தான் கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, ஏன் நமக்கு விருப்பமான நப்சாக இருந்தாலும் சரி, நேர்மைக்கு மாற்றமாக நான் நடக்க மாட்டேன் என்கிற அந்த உறுதி வேண்டும். இந்த பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேசிக்கிறான். அல்லாஹு தஆலா எனவேதான் சொன்னான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸித்தீன், நேர்மையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக. சரி, அல்லாஹினுடைய நேசம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் என்ன நடக்கும்? நேர்மையாளர்களை அல்லாஹ் நேசிப்பதாக சொல்கிறான். அல்லாஹினுடைய நேசம் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தபாரக வ தஆலா இதா அஹப்ப அப்தன் நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ ஃபுலானன் ஃபஹிப்பஹு ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல், அல்லாஹ் இந்த மனிதரை, இந்த குடும்பத்தை சார்ந்த, இந்த ஊரை சார்ந்த, இந்த தெருவில் இருக்கிற இன்னாருடைய மகன் இன்னாரை அல்லாஹ் நேசிக்கிறான். ஜிப்ரீலே, எனவே நீங்களும் அவரை நேசியுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மனிதரை நேசிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சும்ம யுனாதி ஜிப்ரீல் ஃபிஸ் ஸமா, அதற்கு பிறகு வானத்தில் உள்ள மலக்குகளை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒன்று கூட்டுவார்கள். ஒரு அறிவிப்பை அந்த மலக்குகளுக்கு மத்தியில் செய்வார்கள். அல்லாஹு தஆலா இன்னாருடைய மகன் இன்னாரை, இந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான், எனக்கும் நேசிக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறான். எனவே அந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிற, நான் நேசிக்கிற அந்த மனிதரை நீங்களும் நேசியுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னஹுல்லாஹ கத் அஹப்ப ஃபுலானன் ஃபஹிப்புஹு, அல்லாஹ் இன்னாரை நேசித்தான், எனவே நீங்களும் அவரை நேசிக்க வேண்டும். அப்படி அந்த அறிவிப்பு செய்யப்பட்ட போது வானத்தில் இருக்கிற எல்லா மலக்குகளும் அந்த மனிதரை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னர் பூமியில் உள்ள மக்களின் மகிழ்ச்சி அவருக்கு வழங்கப்படுகிறது என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் இந்த உலகத்தில் நேர்மையாளராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹினுடைய மலக்குகளினுடைய நேசம் கிடைக்கிறது. உலகத்தில் இருக்கிற மக்களினுடைய மகிழ்ச்சி அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். நேர்மையாக நடந்தால் வாழ முடியாது என்று சொல்லப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். நேர்மையாக நடக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து பிழைக்க தெரியாத மனிதன் என்று பேசுகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் நேர்மையாக நடந்தால்தான் அல்லாஹ்வின் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும்.
நாம் நேர்மையாக நடந்தால் அல்லாஹ் நம்முடைய துஆவை அங்கீகரிப்பான், ஏற்றுக்கொள்வான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில் சிக்கிய 3 நபர்களை குறித்து சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசினார்கள். ஒரு காலத்தில் 3 மனிதர்கள் காட்டு பகுதியில் மலையடி ஓரமாக அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிற போது மிகப்பெரிய மழையும் புயலும் வீசியது, அடித்தது. அந்த நேரத்தில் ஒதுங்குவதற்காக அந்த 3 மனிதர்களும் இடம் பார்த்தார்கள். அப்பொழுது பக்கத்திலே ஒரு மலை குகை இருப்பதை பார்த்தார்கள். அந்த 3 மனிதர்களும் குகைக்குள் போய் பதுங்கி கொண்டார்கள். அந்த குகைக்குள் ஒதுங்கியதும் அந்த நேரத்தில் மலையினுடைய உச்சியில் இருந்து ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்று கடகடவென்று உருண்டு வந்து அந்த குகையின் வாசலை அடைத்து விட்டது என்கிற அந்த செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள். அப்பொழுது அந்த 3 மனிதர்களும் வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படியாவது வெளியே வருவதற்கான வழி இருக்கிறதா என்பதை பார்த்தார்கள். வழியை அடைத்துக் கொண்டிருக்கிற அந்த பாறை அகன்றால் மட்டுமே வெளியே வர முடியும் என்கிற நிலை. உள்ள இருந்து எவ்வளவு சத்தமிட்டாலும் கூச்சலிட்டாலும் வெளியே அவர்களுடைய சத்தம் கேட்காது. தங்களால் 3 பேரும் சேர்ந்து அந்த பாறையை, மிகப்பெரிய அந்த பாறையை அகற்றிவிட முடியுமா என்றால் அது நிச்சயமாக முடியாது. இந்த நேரத்தில் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால், நாம் மாட்டிக்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை, இந்த சிக்கலில் இருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால், நாம் பாதுகாப்பாக நம்முடைய ஊர் போய் சேர வேண்டுமானால், நம்மை இப்பொழுது காப்பாற்றுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு எவராலும் முடியாது என்கிற முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது எப்படி நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது, எப்படி அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுக் கொள்வது என்பதாக 3 பேரும் மஷவரா செய்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு மத்தியில் செய்யப்பட்ட ஆலோசனை, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நன்மையான காரியங்களை, அல்லாஹுக்கு பிடித்தமான அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய காரியத்தை செய்திருக்க மாட்டோமா? அப்படி ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை அல்லாஹ்விடத்திலே முன்னிறுத்தி நாம் நம்முடைய பிரார்த்தனையை, தேவையை, நாட்டத்தை அல்லாஹ்விடத்தில் வைப்போம். அல்லாஹ் நம்முடைய தேவையை நிறைவேற்றி தருவான் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே ஒருவர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், எனக்கு வயது முதிர்ந்த தாய் இருந்தார். நான் என்னுடைய தாய்க்கு கண்ணியம் கொடுக்கக்கூடியவனாக இருந்தேன். எப்பொழுதும் உணவு கொடுப்பதாக இருந்தால், எனக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், மனைவி இருந்தார். என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் முற்படுத்தி என்னுடைய தாய்க்கு அந்த உணவை கொடுத்து விட்டுத்தான் என்னுடைய மனைவி மக்களுக்கே நான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு நான் என்னுடைய தாய்க்கு மரியாதை, கண்ணியம் கொடுக்கக்கூடியவனாக இருந்தேன். இரவு நேரத்தில் வெளியே சென்று விட்டு ஒரு நாள் வீடு திரும்புவதற்கு தாமதமாக ஆகிவிட்டது. எப்பொழுதும் என்னுடைய தாய்க்கு நான் கொண்டு போய் உணவை கொடுத்து அதற்கு பிறகுதான் நான் என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பது வழக்கம். நான் நீண்ட நேரம் கழித்து வீட்டிற்கு வருகிறேன். வந்தால் என்னுடைய பிள்ளைகள் பசியோடு இருக்கிறார்கள், மனைவி பசியோடு காத்திருக்கிறாள். என்னுடைய தாய் எனக்காக காத்திருந்து காத்திருந்து நான் வீடு போய் சேருகிற போது அவர் தூங்கிவிட்டார். என்னுடைய தாயை தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்கு எனக்கு மனம் வரவில்லை. அவர்களுக்கு அது இடையூறாக இருக்கக்கூடும். அதே நேரத்தில் பசி என்பதாக என்னுடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உணவை. என்னுடைய தாய்க்கு உணவு கொடுக்காமல் என்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் உணவு கொடுப்பது என்னுடைய பழக்கம் அல்ல. எனவே என்னுடைய தாய் எழுந்திருக்க வேண்டும், அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகு பிள்ளைக்கும் மனைவிக்கும் கொடுத்து விடலாம் என்பதாக சொல்லி அவர் எழுந்திருக்கிற வரை, அவரை தூக்கத்திலிருந்து எழுப்பினால் எங்கே அது இடையூறாக ஆகிவிடுமோ என்கிற கருத்தில் கொண்டு நான் கொண்டு சென்ற அந்த உணவை, பாலை அந்த கையிலேயே வைத்துக் கொண்டு என்னுடைய தாய் எழுந்திருக்கிற வரை நான் நின்று கொண்டிருந்தேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். இதை நம்மால் இன்றைய சூழ்நிலையில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. பிள்ளைகள், பெற்றவர்களுடைய தூக்கத்தை கெடுக்கிற பிள்ளைகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
வீட்டில் இருக்கிற முதியவர்கள் பெரியவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள். கொஞ்சம் அந்த போனுடைய சவுண்டை நீ கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கமா, ஏன் டிவி சவுண்டை இவ்வளவு அதிகமா வச்சிருக்கிற, அவங்களுக்கு அது இடையூறாக இருக்கும் என்று சொன்னாலும் சொல்லப்பட்டாலும் கூட அவங்க கிடக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க என்பதாக சொல்லிவிட்டு பொருட்படுத்தாத பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்றைக்கு தன்னுடைய தாயினுடைய, இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய பெற்றவர்களுடைய தூக்கத்தை தொலைப்பதற்கு காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு அந்த தாயினுடைய தூக்கம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி கொண்டு வந்த உணவை கையில் வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். நின்றவர் இரவு முழுவதும் நின்று கொண்டிருக்கிறார். பசியில் அழுது அந்த பிள்ளைகள் தூங்கிவிட்டார்கள். மனைவி உறங்கி போறாள். காலையில் அந்த தாய் எழுந்ததற்கு பிறகு அந்த பாலை என்னுடைய தாய்க்கு குடிப்பதற்காக கொடுத்ததற்கு பிறகுதான் என்னுடைய அடுத்த வேலைகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன் என்ற அந்த செய்தியை அல்லாஹ்விற்கு முன்னால் சமர்ப்பித்து விட்டு அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார். யா அல்லாஹ், நான் செய்த இந்த என்னிடத்தில் இருந்த இந்த நன்னடத்தை இருக்கிறதே, நான் என்னுடைய தாய்க்கு கொடுத்த இந்த கண்ணியம் மரியாதை இருக்கிறதே, இது உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடியே இதை நான் செய்தேன். இதை நீ ஏற்றுக்கொண்டால், இதில் உனக்கு பொருத்தம் இருந்தால் இந்த பாறையை அகற்றிவிடு என்பதாக முதலாம் அவர் துஆ செய்கிறார். பாறை அகன்றது, ஆனால் வெளியே வர முடியாது. இரண்டாவது நபர் துஆ செய்கிறார். யா அல்லாஹ், எனக்கு சின்னவாப்பா மக ஒரு பொம்பளை, எங்களுடைய குடும்பத்துல ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது மேல எனக்கு கொஞ்சம் கண்ணு, எப்படியாவது அவளை அடைய வேண்டும் என்கிற ஆசை என்னுடைய மனதிலே இருந்தது. அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூடி வந்தது. அவளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, என்கிட்ட பண தேவைக்காக வேண்டி வந்தாள். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது, அதை கொடு என்பதாக என்னிடத்தில் வந்து அவள் கேட்டபோது, அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு நான் அவகிட்ட, எனக்கு இந்த மாதிரி உன் மேல ஒரு ஆசை இருக்குது, என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கினால் நீ கேட்கிற அந்த பணத்தை உனக்கு தருகிறேன் என்பதாக சொன்னேன். அவளுக்கும் வேறு வழி இல்லை. அவளுக்கு அந்த பணம் என்பது மிக அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது. சரி என்பதாக ஏற்றுக்கொண்டால் அவளுக்கு கொடுப்பதற்கான பணத்தையும் தயார் செய்து விட்டேன். அதற்கான ஒரு நேரத்தையும் இடத்தையும் குறித்து விட்டு அந்த பெண்ணை தனிமையில் நான் அழைத்து தவறு செய்வதற்காக வேண்டி நான் அவளின் பக்கத்திலே நெருங்கிய போது, அந்த நேரத்தில் அவள் என்னிடத்தில் ஒரு வார்த்தையை சொன்னாள். என்னுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி நீ என்னை அடைய வேண்டும் என்பதாக நினைக்கிறாயே, இத்தகுல்லா, அல்லாஹை பற்றிய அச்சமோ பயமோ உனக்கு இல்லையா? இந்த நிலையையும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் என்கிற ஒரு வார்த்தை, இத்தகுல்லா என்று அந்த பெண் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்தை அப்படியே ஏதோ செய்ய ஆரம்பித்து விட்டது, பிழிந்தெடுத்து விட்டது. அந்த நெருங்கி அந்த நிலையிலிருந்து நான் பிரிந்து விட்டேன். அவள் கேட்ட அந்த திருகங்கள் பணம் அனைத்தையும், அவளுடைய தேவைக்காக கேட்ட பணம் அனைத்தையும் அவளுக்கு கொடுத்து அனுப்பினேன். நான் அந்த தவறில் இருந்து நான் மீண்டேன் என்று சொன்னால், நான் நினைத்திருந்தால் அவளை அடைந்திருக்க முடியும், என்னுடைய ஆசையை தீர்த்திருக்க முடியும். ஆனால் அதிலிருந்து நான் விலகியதற்கு காரணம் யா அல்லாஹ் இத்தகுல்லா என்கிற அந்த ஒரு வார்த்தை தான். உன் மீது இருக்கிற அந்த அச்சத்தின் காரணத்தினால், பயத்தின் காரணத்தினால் அந்த பாவமான காரியத்திலிருந்து நான் விலகி நின்றேன். யா அல்லாஹ், இந்த காரியம் உனக்கு பிடித்திருந்தால் இந்த பாறையை அகற்றிவிடு என்பதாக அந்த இரண்டாவது மனிதர் துஆ செய்கிறார். பாறை அகன்றது, வானம் தெரிகின்ற அளவுக்கு. ஆனா 3 பேரும் அந்த குகைக்குள்ள இருந்து வெளியே வர முடியாது. இப்போ மூன்றாவது மனிதர் துஆ செய்கிறார். யா அல்லாஹ், நான் மிகப்பெரிய முதலாளியாக செல்வந்தனாக இருந்தேன், என்னிடத்துல நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் என்னிடத்துல வேலை பார்க்க வந்தாரு. கொஞ்ச காலம் என்னிடத்திலே வேலை பார்த்தார். அவருடைய குடும்ப சூழ்நிலையின் காரணத்தினால் அவர் வேலை பார்த்ததற்குரிய அந்த கூலியை, அந்த சம்பளத்தை என்னிடத்தில் வாங்காமலேயே வெளியூருக்கு சென்று விட்டார். காலங்கள் உருண்டோடியது. கொஞ்ச காலத்திற்கு பிறகு என்னிடத்திலே அந்த வேலை பார்த்த அந்த மனிதர் வந்து நின்றார். எஜமான் அவர்களே, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட வேலை பார்த்தேன், அப்போ அதற்கான கூலிய சம்பளத்தை நான் வாங்காமலேயே போயிட்டேன்.
எத்தனையோ வேலையாட்கள் கூலியாட்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். என்னை நீங்கள் முதலாளியாக இருக்கிற எஜமானனாக இருக்கிற நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. நான் உண்மையே உரைக்கிறேன். உங்களிடத்தில் வேலை பார்த்து விட்டு அதற்கான கூலியை வாங்காமலே சென்று விட்டேன். இப்பொழுது நான் மிகவும் சிரமத்தில் கஷ்டத்தில் இருக்கிறேன். எனக்கான அந்த கூலியை கொடுத்து விடுங்கள் என்பதாக கெஞ்சி கேட்டு நிற்கிறார். அந்த நேரத்தில் முதலாளியாக இருக்கிற நான் அவரிடத்தில் சொன்னேன், அதோ நிற்கிறது பாரத ஆட்டு மந்தைகள், அது அனைத்தும் உனக்குரியதுதான், உனக்கு சொந்தமானதுதான், எடுத்து செல் என்பதாக சொன்னேன். அப்பொழுது கூனி குறுகி அவன் என்னிடத்திலே சொன்னார், எஜமானே, என்னை கிண்டல் செய்யாதீர்கள், கேலி செய்யாதீர்கள். எனக்கான கூலி பணம் என்பது அது கொஞ்சம் தான். மிகப்பெரிய ஆட்டு மந்தையை காண்பித்து அதை எடுத்து செல் என்பதாக சொல்கிறீர்களே, என்னை கேலி செய்கிறீர்களா? நான் மிகவும் வறுமையில் இருக்கிறேன் என்பதாக அந்த மனிதரினிடத்திலே சொன்ன போது நான் அவரிடத்திலே சொன்னேன், இல்லை இல்லை, நீ என்னிடத்திலே வேலை பார்த்து விட்டு அதற்கான கூலியை நீ வாங்காமலே சென்று விட்டாய். உனக்கான அந்த கூலி பணத்தில இருந்து நான் ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன், அதுலேயே அதுக்கு தீனிய போட்டேன். உன்னுடைய பணத்தில இருந்து அது உன்னுடைய சம்பளத்தில் இருந்து வளர்ந்த அந்த ஆடுகள் தான் இன்றைக்கு பல்கி பெருகி ஆட்டு மந்தைகளாக நிற்கிறது. அவைகள் அனைத்தும் உன்னுடைய சம்பளத்தில் இருந்து வந்ததுதான். அது அனைத்தும் உனக்கு சொந்தமானதுதான். அதை எடுத்து செல் என்பதாக நான் சொன்னேன். அவன் மிகவும் சந்தோஷமாக அந்த மனிதர் அந்த ஆட்டு மந்தைகளை பற்றி சென்றார் என்கிற இந்த செய்தியை அல்லாஹ்விற்கு முன்னால் சமர்ப்பித்து விட்ட அந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார், யா அல்லாஹ், நான் மிகப்பெரிய செல்வந்தனாக முதலாளியாக எஜமானனாக இருந்தேன். நான் நினைத்திருந்தால் அந்த தொழிலாளியை நான் என்னால் ஏமாற்றி இருக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் நான் நேர்மையாக நடந்து கொண்ட இந்த முறை இருக்கிறதே, இது முழுக்க முழுக்க உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடியே நான் இதை செய்தேன். யா அல்லாஹ், இந்த பாறையை, இது உன்னுடைய பொருத்தத்திற்குரிய செயலாக இருக்குமானால் இந்த பாறையை அகற்றிவிடு என்பதாக அவர் துஆ செய்கிறார். அந்த பாறை முழுவதுமாக அகன்றது. 3 பேரும் வெளியே வந்து நிம்மதியாக தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இதில் ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு உண்டு. இப்படி அல்லாஹ்விடத்தில நாமும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ காலங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவோ சம்பவங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நான் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நான் செய்த இந்த காரியம், யா அல்லாஹ், நான் செய்த என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம், நான் நேர்மையாக நடந்திருக்கிறேன், கற்போடு வாழ்ந்திருக்கிறேன், தக்வாவோடு நான் இருந்திருக்கிறேன், நாணயத்தை நான் பேணி இருக்கிறேன், பொய் சொல்லாமல் நான் வாழ்ந்திருக்கிறேன், உண்மையை மட்டுமே பேசக்கூடியவனாக நான் இருந்திருக்கிறேன், வியாபாரத்தில் ஏமாற்றாதவனாக நான் இருந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைத்திருந்தால் இந்த மனிதனுக்கு நான் அநீதம் இழைத்திருக்க முடியும், நான் நினைத்திருந்தால் இந்த மனிதனை ஏமாற்றி இருக்க முடியும், நான் நினைத்திருந்தால் இந்த மனிதனுக்கு மோசடி செய்திருக்க முடியும். அப்படியெல்லாம் இல்லாமல் அமானிதத்தை பேணக்கூடியவனாக நான் இருந்தேன். பொருளாதாரத்தில் ஹலால் ஹராமை பேணக்கூடியவனாக நான் இருந்தேன். நேர்மையான வாழ்க்கையாக வாழக்கூடியதாக என்னுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. யா அல்லாஹ், அதை முன்னிறுத்தி உன்னுடைய சன்னிதானத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை நான் முன்வைக்கிறேன். அதன் காரணத்தினால் இக்கட்டான நிலையில் இருக்கிற எனக்கு என்னுடைய பிரச்சனையில் இருந்து ஒரு தீர்வை கொடு யா அல்லாஹ், எனக்கு நிம்மதியை கொடு யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் இதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடு யா அல்லாஹ் என்று நம்முடைய தேவைகளை, நாட்டங்களை அல்லாஹ்விடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்குரிய செயல்பாடுகள் செய்து அதை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தின் முன்னால் வைத்து கேட்டு பெறக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த குகைவாசிகள் சிக்கல்கள் பிரச்சனைகளில் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரம் அந்த மனிதர்களிடத்தில் இருந்த அந்த செயல்பாடுகள், நன்னடத்தைகள் அவர்களை பாதுகாத்தது. அதில் ஒரு மனிதரிடத்தில் இருந்த அவர் நடந்து கொண்ட அந்த நேர்மையான முறை அவர்களை பாதுகாத்தது என்று சொன்னால், மக்கள் எல்லாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருப்பதை போல நேர்மையாக வாழ்ந்தால் வாழ தெரியாதவன் என்பதாக சொல்கிறார்களே, பிழைக்க தெரியாதவன் என்பதாக சொல்கிறார்களே, நேர்மையாக வாழ்ந்தால் வாழ முடியாது என்பதாக சொல்கிறார்களே,
இல்லை இல்லை, நேர்மையாக வாழ்ந்தால் மட்டும்தான் அதுதான் வாழ்க்கை. நேர்மையாக வாழ்ந்தால் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு கிடைக்கும். நேர்மையாக வாழ்ந்தால் அல்லாஹ் நமக்கு துணையாக இருப்பான். நேர்மையாக வாழ்ந்தால் அல்லாஹ்வினுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். நேர்மையாக வாழ்ந்தால் மலக்குகளின் நேசம் நமக்கு கிடைக்கும். நேர்மையாக வாழ்ந்தால் மக்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் அல்லாஹ் தஆலா நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்பதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கற்றுத் தந்தார்கள். அருமையானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். அப்பொழுது கிராமவாசி ஒருவர் ஒட்டகம் மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஒருவருடைய தோட்டத்தில் போய் அந்த ஒட்டகம் மேய்ந்து விடுகிறது. அந்த நேரத்தில் பெரியவர் அந்த ஒட்டகத்தை ஒரு கல்லை கொண்டு எறிகிறார். அவர் எறிந்த அந்த கல் அந்த ஒட்டகத்தினுடைய கண்ணில் பட்டு அந்த கண் கீழே விழுந்து அந்த ஒட்டகம் அந்த இடத்திலேயே மரித்து போனது. அதை பார்த்த அந்த கிராமவாசி, ஒட்டகத்திற்கு சொந்தக்காரர், உடனேயே ஆத்திரம் கொண்டவராக கோபப்பட்டு அந்த பெரியவரின் மீது ஒரு கல்லை கொண்டு எறிகிறார். அவருடைய நேரம் அந்த கல் அந்த பெரியவருடைய தலையில் பட்டு அந்த கணத்திலேயே அந்த இடத்திலேயே அந்த பெரியவரும் மரித்து போகிறார். உடனேயே அந்த பெரியவருக்கு 2 மகன்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 மகன்களும் அந்த பெரியவரை கொலை செய்த இந்த ஒட்டக ஓட்டியை இடையரை அழைத்து கொண்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இளைஞரிடத்திலே, அந்த கிராமவாசி இடத்திலே கேட்டார்கள், இந்த இளைஞர்கள் உன் மீது குற்றம் சுமத்துகிறார்கள், அவருடைய தந்தையை நீங்கள் கொன்றதாக. அது உண்மைதானா என கேட்டபோது அந்த கிராமவாசி சொன்னார், ஆம் உண்மைதான். ஆனால் கொல்ல வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. என்னுடைய ஒட்டகத்தை கல்லை எறிந்து அவர் கொன்று விட்டார் மிக அநியாயமாக. எனவே கோபப்பட்டு அவரின் மீது இருந்த கோபத்தின் காரணத்தினால் லேசாக கல்லை கொண்டு பொடி கல்லை தான் எறிந்தேன். அது அவருடைய தலையில் பட்டு அவர் மரணித்து விட்டார். அவர் மரணித்தது என்னுடைய கல்லை எறிந்ததன் மூலமாக அவர் மரணித்தார் என்பது உண்மைதான் என்று அந்த கொலை குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்ட போது மேலும் விசாரிப்பதற்கு தேவையில்லாத உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்படியானால் பழிக்கு பழி, உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்கிற தீர்ப்பை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுத்த போது அந்த கிராமவாசி சொன்னாரு, நான் வெளியூரில் இருந்து வந்திருக்கிறேன். நான் ஒட்டகங்களை மேய்ப்பதற்காக இந்த பகுதிக்கு அழைத்து வந்தேன். இப்பொழுது எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஊர்ல கிராமத்துல எனக்கென்று மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள். வாப்பா வியாபாரத்திற்காக போயிருக்கிறார், அவர் வீட்டுக்கு திரும்பி வருவார் என்கிற நம்பிக்கையோடு என்னுடைய மனைவியும் பிள்ளையும் எனக்காக வேண்டி காத்திருப்பார்கள். எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். நீங்கள் கொடுக்கிற இந்த மரண தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தார்களிடத்திலே சொல்லி அவர்களை நான் செட்டில் செய்துவிட்டு நான் 2 நாட்களில் திரும்பி வந்து விடுகிறேன் என்பதாக அந்த மனிதர் சொன்ன போது அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியாக இருக்கிறீர்கள், இப்படி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதாக கேட்கிறீர்களே, எப்படி உங்களை அனுப்ப முடியும்? அப்படி உங்களை அனுப்புவதாக இருந்தால் யாராவது உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும், பொறுப்புதாரியாக யாராவது இங்கே உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு யாராவது இங்கே தெரிந்தவர்கள் பொறுப்புதாரிகள் இருக்கிறார்களா என்பதாக கேட்டால் யாரும் இல்லை. நானோ வெளியூர் வாசியாக இருக்கிறேன், ஒரு முஃமினாக முஸ்லிமாக இருக்கிறேன், நான் வாக்கு தவறக்கூடியவன் அல்ல. என்னுடைய நாவின் மீது என்னுடைய வாக்கின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தால் என்னை விடுங்கள். எனக்கு யாரும் ஜாமீன் தருவதாக தெரியவில்லை, யாராவது ஜாமீன் தருகிறீர்களா என்பதாக அந்த மனிதரும் கேட்டு பார்க்கிறார். யாராவது அவருக்கு ஜாமீன்தாரியாக இருக்கிறீர்களா என்று அமீருல் முஃமினீன் அவர்களும் கேட்கிறார்கள். கூட்டத்தில் இருக்கிற அனைவர்களும் தலையை கீழே போட்டு அமைதியாக நிற்கிறார்கள். வெளியூர் வாசியாக இருக்கிற, எந்த ஊரை சார்ந்தவர், எந்த குடும்பத்தை சார்ந்தவர், யார் அவர் என்று தெரியாத ஒரு மனிதருக்கு எப்படி ஜாமீன் கொடுக்க முடியும் என்பதாக சொல்லி, எப்படி பொறுப்புதாரியாக இருக்க முடியும் என்பதாக சொல்லி ஒவ்வொருவரும் அமைதியாக நிற்கிற அந்த நேரம்
கூட்டத்திலிருந்து ஒரு சப்தம் வருகிறது. அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் அவருக்கு ஜாமீன் தருகிறேன் என்பதாக சொல்கிறார்கள். நான் அவருக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அவருக்கு ஜாமீன் தருவதாக நீங்கள் பொறுப்புதாரியாக இருப்பதாக சொல்கிறீர்களே அபூதர்ரே, இது ஒன்னும் சாதாரணமான பண விஷயம் இல்லை, அவர் கொடுக்கலனா நீங்க கொடுத்துட்டு போயிடலாம் என்று சொல்றதுக்கு. அவர் மரண தண்டனை கைதியாக இருக்கிறார். அவர் சொன்னபடி சொன்ன நேரத்திற்கு இந்த இடத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு அந்த மரண தண்டனை விதிக்கப்படும், உங்களுடைய தலை கொய்தப்படும். எனவே உயிருக்கு உயிர், அவருடைய உயிருக்கு பகரமாக உங்களுடைய உயிரை வாங்குவதற்கு அமீருல் முஃமினாக இருக்கிற நான் தயங்க மாட்டேன் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, அவரின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவருக்கு நான் ஜாமீன் தருகிறேன், பொறுப்புதாரியாக நிற்கிறேன் என்பதாக சொல்ல வாக்கு கொடுக்க இப்பொழுது அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மனிதருக்கு 3 நாட்கள் அவகாசம் கொடுக்கிறார்கள். 3 நாளில் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு போய் சந்திச்சு அவங்களை பார்த்து செட்டில் பண்ணிட்டு நீங்க 3வது நாள் அசருக்குள் இங்கே வந்துவிட வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். சொல்லி அனுப்பி வைக்கப்படுகிறார் அந்த மனிதர் ஊர் செல்கிறார். நாட்கள் உருண்டோடுகிறது. 2-3வது நாள் வந்துவிட்டது. அந்த மனிதர் வருவாரா வரமாட்டாரா? அபூதருல் கிஃபாரியினுடைய தலை கொய்தப்பட போகிறதா? மரண தண்டனை யாருக்கு கிடைக்க போகிறது? அந்த கொலைகாரர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள போகிறாரா, அல்லது அந்த இடத்தில் இருக்கிற அபூதருல் கிஃபாரிக்கு அந்த மரண தண்டனை விதிக்கப்பட போகிறதா என்கிற ஆவலோடு மக்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அசரனுடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அசரையும் தாண்டி விட்டது. மகரிபினுடைய நேரம் வர இருக்கிறது. இந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி விட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமைதியாக இருக்கிற அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, என்ன அபூதரே, இன்னும் அந்த ஆள் வரலையே, என்ன செய்ய போகிறீர்கள் என்பதாக கேட்கிறார்கள். அதே யோசனையில் தான் நானும் இருக்கிறேன், அவர் வந்து விடுவார், நம்பிக்கை இருக்கிறது என்று தயங்கி சொல்கிறார்கள் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பொழுது கொஞ்ச நேரத்தில் மிக தூரத்தில் இருந்து புழுதி பறக்க ஒரு வாகனத்தில் ஒட்டகத்தில் ஒரு மனிதர் வருவதை பார்க்கிறார்கள். யார் என்று பார்த்தால் அந்த மனிதர் தான் வந்து கொண்டிருக்கிறார். வந்தவுடன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் அந்த மனிதரிடத்தில், நீங்கள் நினைத்திருந்தால் எங்களை ஏமாற்றி இருக்க முடியும். நீங்க எந்த குடும்பத்தை சேர்ந்த ஆளு, எந்த ஊரை சேர்ந்த ஆளு, உங்களுடைய ஊர் எது, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நினைத்திருந்தால் எங்களை ஏமாற்றி இருக்க முடியும். அப்படி ஏமாற்றாமல் சொன்னபடி சொன்ன நேரத்திற்கு இந்த இடத்திற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய உயிரை விடுவதற்கு வந்து நிற்கிறீர்களே, எது இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்தது என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது அந்த மனிதர் சொன்னார், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்று கொஞ்ச நாட்கள் தான் ஆகிறது. மக்களிடமிருந்து நேர்மை எடுபட்டு போய்விட்டது. மக்களிடம் வாக்குறுதி ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் பண்பு இல்லாமல் போய்விட்டதே என்று பிறர் பேசும் நிலை வந்துவிடக் கூடாது என்கிற எண்ணம் என்னிடத்திலே இருந்ததுதான். அதுதான் காரணம், என்னுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கு, அந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு, நேர்மையாக நான் நடந்து கொள்வதற்கு இந்த இடத்தில் வந்து நான் நிற்கிறேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். இப்பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், முன்பின் தெரியாத மனிதர் அவர், முன்பின் தெரியாத ஒரு நபருக்கு எதற்காக நீங்கள் உமது உயிரை பணயம் வைத்து பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள் என்பதாக கேட்கிற போது அதற்கு அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்று சென்று சிறிது காலம்தான் ஆகிறது. மக்களிடத்தில் இப்படி ஒரு பேச்சு வந்துவிடக் கூடாது. பிறருக்கு உதவக்கூடிய உயரிய அந்த நல்ல பண்பு, அந்த நன்னடத்தை என்பது இவ்வளவு விரைவில் இல்லாமல் போய்விட்டதே என்று பிறர் பேசும் நிலை வந்துவிடக் கூடாது என்று நான் அஞ்சினேன். இதுவே நான் அவருக்கு பொறுப்பேற்பதற்கு காரணம் என்பதாக அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அங்கு நின்று கொண்டிருந்த அந்த கொலை செய்யப்பட்ட அந்த மனிதனுடைய மகன்கள், இளைஞர்கள், அவர்களை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இளைஞர்களே, இப்பொழுது சொல்லுங்கள், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன?
இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது அதற்கு அந்த இரண்டு இளைஞர்களும் சொன்னார்கள், அழுதவர்களாக சொன்னார்கள், நாங்கள் இருவரும் எங்களது தந்தையை கொலை செய்த அந்த மனிதரை மன்னித்து விட்டோம் என்பதாக சொன்னார்கள். அப்படி நாங்கள் அவரை மன்னிப்பதற்கு காரணம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நேர்மை, வாக்குறுதியை நிறைவேற்றும் அந்த பண்பு எங்களை மெய்சிலிர்க்க வைத்து விட்டது என்பதாக சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்று சென்று கொஞ்ச காலம்தான் ஆகிறது, அதற்குள் மக்களிடத்தில் மன்னிக்கிற அந்த மனப்பான்மை இல்லாமல் போய்விட்டதே என்கிற எண்ணம் மக்களிடத்திலே வந்துவிடக் கூடாது என்பதனாலேயே அவரை நாங்கள் முழுமையாக மன்னிக்கிறோம் என்பதாக அந்த மக்கள் சொன்னார்கள். இப்பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உரக்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னவர்களாக, அழுதவர்களாக சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் வ தமுஹு தஸீலு அலா லஹியத்திஹி ஜஸாக்கமுல்லாஹு கைரா அய்யுஹ ஷபாபானி அலா உஃபூஃபுக்குமா. ஓ இளைஞர்களே, உங்களுடைய மன்னிக்கும் மனப்பான்மைக்காக அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் நற்கூலி வழங்குவானாக. வஜஸாக்கல்லாஹு கைரன் யா அபாதர் யௌம ஃபரஜ்த அன் ஹாதர் ருஜுலி கரப்தஹு. ஓ அபூதர்ரே, இன்றைய நாளில் பிறருடைய சிரமத்தை நீர் நீக்கி இருக்கிறீர், அதனால் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்முடைய சிரமத்தை நீக்குவானாக, உனக்கு சொர்க்கத்தை கூலியாக கொடுப்பானாக என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். வஜஸாக்கல்லாஹு கைரன் அய்யுர் ரஜுலு லஸதக்த வ வஃபாயிக. இடையரே, அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், உம்முடைய உயர்ந்த நேர்மையாக நடந்து கொண்ட அந்த நன்னடத்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொண்டு உனக்கு நற்கூலியை வழங்குவானாக என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்தார்கள். இந்த நேர்மை எப்பொழுதும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இதுவே நம்மை வெளி உலகத்திற்கு அடையாளப்படுத்தும். அருமையானவர்களே, கிழவி வடை சுட்டுக் கொண்டிருக்கிற போது ஒரு காகம் மூதாட்டியினுடைய வடையை திருடி சென்ற கதை நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அதே போல கலிகால காகம் ஒன்று தங்க வளையலை தூக்கி சென்ற சம்பவத்தால் அல்லாஹ் ஒரு நேர்மையாளரை சமூகத்திற்கு அடையாளப்படுத்தி வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். கேரளா மலப்புரம் மாவட்டம் திருக்கலங்கோடு பகுதியை சார்ந்த ஹரிதா என்ற ஒரு பெண் 3 ஆண்டுகளுக்கு முன்பு துணி துவைத்துக் கொண்டிருக்கிற போது தனது 1.5 பவுன் எடையுள்ள தங்க வளையலை கலட்டி வைத்திருந்த அந்த நேரம் ஒரு காகம் வந்துச்சு. அந்த வடையை தூக்கிட்டு போன மாதிரி அந்த தங்க வளையலை தூக்கிட்டு ஓடி போயிருச்சு. காகம் தூக்கி சென்ற அந்த நகையை எங்க தேடியும் கிடைக்கல. காலம் உருண்டோடுகிறது. 3 நகை காணாம போய் 3 வருடங்களுக்கு பிறகு மற்றொரு பகுதியில ஒரு வீட்டில் மாம்பழம் பறிப்பதற்காக வேண்டி தென்னை ஏறும் தொழிலாளியான அன்வர் சாதாத் என்கிற ஒரு முஸ்லிம், அவர் மரத்தின் மேல ஏறினாரு. காகத்தின் கூட்டில் இருந்து அந்த காணாமல் போன அந்த தங்க நகை இப்போ கீழே விழுந்தது. அதை கீழே மாங்காய் எடுத்து கொண்டிருந்த அவருடைய மகள் எடுத்து தந்தையிடத்துல கொடுக்க, அன்வர் சாதாத் நகையின் உரிமையாளரிடம் ஒப்படைப்பதற்காக அக்கம் பக்கம் எல்லாம் விசாரிக்கிறார். யாராவது இந்த நகைக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறீர்களா என்பதாக அவர் விசாரிக்கிறார். திருக்கலாங்காடு பொது நூலகத்திற்கு சென்று தகவல் தெரிவித்து அதன் அறிவிப்பு பலகையில் யாருடைய நகையாவது காணாமல் போயிருந்தால் தங்களுடைய நகைதான் என்பதற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்து நகையை பெற்றுக்கொள்ளலாம் என்று விளம்பரமும் அவர் செய்து விட்டார். யாரும் அந்த நகையை வாங்குவதற்கு என்னுடைய நகைதான் என்று சொல்லி கேட்பதற்கு முன்வரவில்லை. ஆதாரம் காட்ட வேண்டும். நகை உரிமையாளர் ஹரிதா என்ற அந்த பெண் வளையல் வாங்கிய பிள்ளை அதை அணிந்திருந்த போட்டோவையும் காட்டி தங்க வளையலை பெற்றார் என்கிற செய்தியை நேற்று நம்மால் ஊடகத்தின் மூலமாக பார்க்க முடிந்தது. பணத்திற்காக சொந்த சகோதரனை கூட விட்டு வைக்காமல் குத்தி கொலை செய்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனியாக இருக்கிற மூதாட்டியினுடைய காதில் இருக்கிற கழுத்தில் இருக்கிற நகைக்காக வேண்டி வயது முதிர்ந்த மூதாட்டி என்றும் கூட பார்க்காமல் அவருடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு கொலை செய்கிற ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தங்கம் இருக்கக்கூடிய விலையில் ஏதாவது இப்படி நமக்கு கிடைத்து விடாதா என்று எத்தனையோ பேர் நப்பாசையில் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைந்து போன 1.5 பவுன் நகை யாரும் உரிமை கொண்டாட வராத அந்த நிலையிலும் கூட
அடுத்தவர்களுடைய பொருள்களுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது என்கிற ஒரே அடிப்படையில் அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்த மரம் ஏறும் தொழிலாளியாக இருக்கிற அன்வர் சாதாத் அவர்களுடைய அந்த நேர்மை பாராட்டக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு முஸ்லிம், ஒரு ஈமான்தாரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான முன்மாதிரி இந்த அன்வர் சாதாத். முஸ்லிம்களுக்கு வீடு தர மாட்டோம், முஸ்லிம்களுக்கு வேலை தர மாட்டோம், முஸ்லிம்களின் அடையாளத்தை அழிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நம்முடைய நன்னடத்தையின் மூலமாகவே பதில் கொடுப்போம், அவர்களின் மனதையும் வென்றெடுப்போம், நேர்மையாக வாழ்வோம். அதுவே நமது அடையாளம். முஸ்லிம்களின் அடையாளத்தை பாதுகாப்போம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.